நிறைவேற்றுவாரு. யாருக்கு எப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இன்னைய கதைக்குள்ள போலாமா? மகந்தன் அப்படிங்கிற மிகப்பெரிய வியாபாரி ஒருத்தன் ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தான். அவன் வாழ்க்கையில எப்படியாவது அதிகப்படியான பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட ஒரே குறிக்கோள். அதனால நேர் வழியா கெட்ட வழியா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டான். பணம் வந்தா போதும்னு பணத்தை சம்பாரிச்சு கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சிருக்கான். எப்படி சம்பாரிச்சாலும் யாருக்காவது ஏதோ கொஞ்சமாவது தர்மம் செய்யணும் இல்லையா? ஆனா இவனுக்கோ அந்த தர்ம சிந்தனைகளே கிடையாது. அந்த ஊர்ல கோவில் காரியங்களுக்கு இல்லாதப்பட்டவங்க கூட நிறைய பணம் காசுகள் கொடுப்பாங்க. ஆனா கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்க இவனோ கோவில் காரியங்களுக்குன்னு நயா பைசா கூட கொடுக்க மாட்டான். அதே நேரம் அவனோட சந்தோஷத்துக்காக எக்கச்சக்கமான பணத்தை தண்ணீர் போல செலவு செய்வான். சில வணிக ரீதியான விஷயங்களுக்காக அடிக்கடி வெளியூருக்கு போயிட்டு வருவான். அப்படி ஒவ்வொரு முறை போகும்போதெல்லாம் வழியில இருக்க ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போய்